ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட். ஓகேவா? ஊப்ஸுங்கிறதுனாலே இது வந்து ஒரு நார்மல் ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்க வந்து பைத்தான் படிக்கிறீங்க அதனால நான் ஊப்ஸ் படிக்கிறேன்னு கிடையாது. யாரா இருந்தாலுமே ஊப்ஸுங்கிறது ஒரு பேசிக் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமாங்கிறது ஒரு பேசிக். அந்த மாட்டம் உனக்கு ஊப்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க. ஏன் அவ்வளோ வந்து இது ஊப்ஸ் அப்படி பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதாவது நீங்க பைத்தான்ல பண்ண முடியாத சில வேலைகளை ஊப்ஸ் மூலியமா பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாமே பைத்தான்ல பண்ண முடியாது. அந்த பைத்தான்ல பண்ண முடியாத சில ரியலிஸ்டிக்கான சில எக்ஸாம்பிளோட நீங்க பண்ணணும்னா அதை நீங்க ஊப்ஸ் மூலியமா தான் பண்ணணும். இது ஒண்ணு. இன்னொன்று என்னன்னா, ஒரு கோடை ரீயூசபிள் ஃபியூச்சரை டார்கெட் பண்ணி எனக்கு ஃபியூச்சர்ல இந்த மாட்டை நான் சேஞ்ச் பண்ணுவேன், அதுக்கு நான் முன்கூட்டியே இப்படி நான் கோடை எழுதி வச்சுக்கிறேன், அப்போ ஃபியூச்சர்ல எனக்கு இந்த மாட்டை வந்தா மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சரை டார்கெட் பண்ணி ரீயூசபிள் பண்ற மாட்டை நீங்க கோட் எழுதணும். அதுக்காகவும் ஊப்ஸ் யூஸ் பண்றாங்க. புரியுதா கைஸ்? ஓகே. அதே மாட்டம் ஒரு கோடை கிளீனா எழுதுவாங்க, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகேவா? சும்மா இப்ப நார்மலாலாம் கோடை எழுத மாட்டாங்க. ஓகே. அது மட்டும் ஒரு கிளீனா நீட்டா ஒரு கோடை எழுதுறதுக்கு பாக்குறதுக்கே புரியும். ஓகே, அப்ப எதை எங்க இருந்து எது எங்க போகுது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதுதான் ஊப்ஸ். புரியுதா கைஸ்? அப்ப ஊப்ஸ் வந்து இதுக்காக தானே தவிர ஊ அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மோஸ்ட்லி 70% நீங்க தியரிட்டிக்கல் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு ஊப்ஸுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்கிறேன், யூ ஹேவ் டு சர்ச் சம் இன்டர்நெட். ஓகே, நான் தியரிட்டிக்கலாக நான் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் படித்தாதான் நல்லா கிளியராக புரியும். ஓகே, மொத்தம் 5 ஊப்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அது என்னென்ன ஊப்ஸ்னா, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஊப்ஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஊப்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பாலிமார்பிசம் அப்படின்னு ஒரு ஊப்ஸ் இருக்குது. என்கேப்சுலேஷன் அப்படின்னு ஒரு ஊப்ஸ் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஊப்ஸ் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ஷன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு ஊப்ஸ் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்பெல்லிங் கரெக்டா? ஓகே, ஏதோ ஒன்று. ஸோ இந்த 5 ஊப்ஸை பத்தி நீங்க பார்க்க போறீங்க இதுல. ஓகே, உங்களுக்கு தேவை இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான். ஓகே, நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ப்ராஜெக்ட்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா இது வரைக்கும் அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது சப்போர்ட் அடிஷனலா இன்ஹெரிடன்ஸ்க்கு, அதாவது இப்போ இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 90%, ஒரு ஓவராலா 100க்கு பாத்தீங்கன்னா ஒரு 17 வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 20% வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற அந்த 10%ல இது அப்படியே மாறும். அப்படியே இது வந்து ஒரு 2%, இந்த பாலிமார்பிசம் வந்து ஒரு 5% வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2% அப்படின்னு இந்த மாட்டம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதாங்க? புரியுதா? ஸோ அப்போ மோஸ்ட்லி நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க? அந்த 70% எது? கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா அதுதான் ஆக்சுவல் ஊப்ஸே. ஓகே, இது எல்லாமே அடுத்தடுத்த வர ஊப்ஸ். ஓகேவா? ஸோ புரியுதுல இது? ஓகே, அதனால இது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நான் ஒன்லைனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், புரியுற மாட்டோம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன் ஒவ்வொன்றையும். புரிஞ்சா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நோட் பண்ணிட்டா சொல்லுங்க. நோட் பண்ணியாச்சு. ஓகே, குட். நீங்க ஸ்வேதா நோட் பண்ணீங்களா? ஓகே, ஸோ ஒன் செகண்ட் ரிப்பீட்டுங்க. இதுக்கு தியரிட்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஓகே, ப்ளஸ் ஒரே ஒரு இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. மக்கப் மீன்ஸ் ஒரு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை தான் நீங்கள் கம்பெனியில் இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்லணும். ஏன்னா அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் தயவு செஞ்சு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 4-5 தடவை நீங்களாம் ஓனாக போட்டு பார்க்குற மாட்டோம். ஓகே, சூப்பர். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பற்றி பார்ப்போம். ஓகேவா? வாட் இஸ் கிளாஸ் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் கிளாஸ்? வாட் இஸ் கிளாஸ் அப்படின்னா, கிளாஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, கிளாஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, இதை தாண்டி நிறைய தியரிட்டிக்கல் இருக்கு. கொஞ்சம் தயவு செஞ்சு கூகுள் பண்ணிக்கோங்க. சும்மா ஊப்ஸ் பைத்தான் கிளாஸ்ன்னு போட்டாலே வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்டாக்ஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா கிளாஸ். ஓகே, கிளாஸ்ங்கிறது கீவேர்ட், கிளாஸ் நேம் அப்படிங்குவாங்க. கிளாஸ் நேம் கோலன் கிளிக் என்டர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஓகே, நீங்க வெறும் கிளாஸை மட்டும் வச்சு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஆப்ஜெக்ட்டும் நீங்க பண்ணணும். அப்ப
ஆப்ஜெக்ட்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஆப்ஜெக்ட் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஆப்ஜெக்ட். அப்புறம் கடைசியா நோட் பண்ணிக்கோங்க. சின்டாக்ஸ் நோட் பண்ணாதீங்க. வாட் இஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ஆர் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ஆர் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி கிளாஸ் ஆர் பிஹேவியர் ஆஃப் தி கிளாஸ். இந்த மூணுல என்னனாலும் நீங்க சொல்லலாம். இன்ஸ்டன்ஸ், ஓகே, ப்ளூ பிரிண்ட், பிஹேவியர் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சோ இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு என்னங்க சின்டாக்ஸ்னா இந்த கிளாஸுக்கு நேரா, ஓகே, நேரா ஆப்ஜெக்ட் நேம் போடணும். ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம், ஓகே, ரவுண்ட் பிராக்கெட்டோட போடணும். அவ்வளவுதான். இதுதான் சின்டாக்ஸ்ங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடாதீங்க. மெத்தட் அப்படின்னு போடுங்க. மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதில் என்ன நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. சின்டாக்ஸ் இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போலாம். ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் குழப்பற மாட்டம் தான் தெரியும், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் படுத்த பைத்தானுக்கும் இதுக்கும் ரொம்ப டோட்டல் சேஞ்சாக இருக்கும். கொஞ்சம் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் நீங்கள் என்னன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அதே மட்டும் இந்த கிளாஸ் நேம் வந்து வேரியபிள் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அந்த மட்டும் தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் விடக்கூடாது, ஐஃபன் யூஸ் பண்ணக்கூடாது, நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேரியபிள் உங்களுக்கு கிரியேட் பண்ணி நான் பழக்கம் இருக்குல்ல, அதை அப்படியே கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். கோலன் கிளிக் என்டர். நல்லா கவனிங்க. நீங்க அதாவது ஊப்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ஜென்ரலா ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம்? டெஃப்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி கோட் எழுதுவோம். அதே இதை நீங்க ஊப்ஸை பொறுத்தளவுக்கு மெத்தட்ஸ் தான் சொல்லணும். புரியுதாங்க? ஓகேவா? புரிஞ்சுல? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சொல்றது ஒன்றும் மேட்டர் கிடையாது, பட் ப்ரொஃபஷனலாக மெத்தட் தான் சொல்லுவாங்க. மெத்தட்னாலே கிளாஸ்ல அந்த மெத்தட் எழுதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட். ஓகேவா? ஸோ இப்படி போட்டுட்டு உள்ள செல்ஃப் போடணும். இதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? குழப்பற மாட்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்படி செல்ஃப் ஒன்று கம்பல்சரியா போடணும். ஏன் எதுக்குங்கிறது எல்லாமே நான் சொல்றேன். டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட்னா என்னன்னு சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. ஆர்குமெண்ட்டை நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம்ல. இப்போ நான் சும்மா ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா ஏஜ் அப்படின்னு பாஸ் பண்ணிட்டேன். கோலன் கிளிக் என்டர். ஓகேவா? செல்ஃப் டாட் அந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் நேமா நான் இங்க கொடுக்குறேன். ஓகே, இது குழப்பம் கைஸ், கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நேம் இல்லைனா இதை வந்து நான் எஃப் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டணும் நான். அதே மாட்டோம் செல்ஃப் டாட் எல் நேம் ஈக்குவல் டு அந்த லாஸ்ட் நேமை நான் கால் பண்ணிக்குவேன். செல்ஃப் டாட் ஏஜுக்கு வந்து நான் ஏஜை கால் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த கிளாஸுக்குள்ள நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடு டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட், இந்த மெத்தடுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இனிட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இனிட் கன்ஸ்ட்ரக்டர். நோட் பண்ணுங்க. இனிட் கன்ஸ்ட்ரக்டர்.
இந்த அதாவது இந்த மாட்டை இனிட் போட்டு எழுதுறதுக்கு பேர் தான் இனிட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இனிட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அசைன் a value to the object அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி assign a value. okay, automatically assign a value to the object அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது புரியும், போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். நோட் பண்ணிக்கோங்க, automatically assign a value to the object. ஓகே, அப்ப இந்த இனிட்ங்கிறது நீங்க கம்பல்சரியா போட்டு தான் ஆகணும். அது ரூல் நம்பர் 1. எதுல? இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல. அதுக்கப்புறம் இந்த அடுத்து வர இன்கிரிடியன்ஸ்ல நீங்க இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றதுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இனிட் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப்பு குளோபல் ஸ்கோப்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? டெல்மி கைஸ், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காங்க. ஓகே, அதோட மீனிங் என்ன? லோக்கல் ஸ்கோப்புங்கிறது இன்சைடு தி அந்த இதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அதை எடுக்கும். குளோபல்னா நீங்க வெளியில ஒரு ஒரு நேமை கிரியேட் பண்ணி அந்த குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அதே மாட்டம் தான் இங்க. ஓகேவா? இந்த ஒரு இடத்துல நீங்க கிரியேட் பண்ற இந்த கான்செப்ட், இங்க கொடுக்குற அந்த வேரியபிள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னால 100 ஃபங்க்ஷனுக்கு கூட அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் ஒரு இடத்துல நான் வேல்யூ பாஸ் பண்ணிடுவேன். அதை நான் பின்னாடி உங்களுக்கு வர சொல்கிறேன். இப்போ இங்கே நான் சும்மா அருண் குமார் ஏஜ் 29 நான் கொடுக்குறேன். அப்போ இதை வந்து இந்த ஆர்குமெண்ட்டை வந்து நான் வந்து டைரக்டாக நான் வந்து இப்படி என்னால் ஒரு கோடில் யூஸ் பண்ண முடியாது. அதை நான் வந்து ஒரு செல்ஃப் கீவேர்டு மூலியமா நான் மாத்துறேன். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டா நான் மாத்துறேன். நான் ஏன் மாத்தணும்? இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டோட மீனிங் என்னன்னா, நீங்க ஒரு வேரியபிளை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. இது ரூல் நம்பர் 2. அப்ப ஃபர்ஸ்ட் இனிட்ங்கிறது ரூல் நம்பர் 1. ஓகே, இந்த அந்த ஆர்குமெண்ட்டை வந்து நீங்க டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஆர்குமெண்ட்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். இது அதை நீங்க டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அதை இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் ரூல் நம்பர் 2. நான் ஏங்க இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன? இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னா, இந்த செல்ஃப் கீவேர்டை நீங்க எல்லா மெத்தடுக்கும் நீங்க போட்டாகணும். ஓகேவா? டெஃப்னுங்கிற ஒரு வேர்டை நீ கிளாஸுக்குள்ள போட்டாலே செல்ஃப் போடணும். அப்ப செல்ஃபோட மீனிங் என்ன? செல்ஃப் இஸ் எ கீவேர்ட். நோட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் இஸ் எ கீவேர்ட் டு ஐடென்டிஃபை எ கிளாஸ். ஓகே, ஐடென்டிஃபை எ கிளாஸ். ஐடென்டிஃபை எ கிளாஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஐடென்டிஃபை எ கிளாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க வேணா. ஓகே, அதாவது நீங்க டெஃப்னு ஒரு கோடை எழுதினாலே, மெத்தடை கிரியேட் பண்ணாலே கிளாஸுக்குள்ள, நான் சொல்றது இந்த ஊப்ஸ் கான்செப்டுக்குள்ள மட்டும், அந்த டெஃப்ங்கிற ஒரு கிரியேட் பண்ணாலே செல்ஃப் கீவேர்டு கம்பல்சரி நீங்க போட்டு தான் ஆகணும். இது என்ன பண்ணும்னா, இந்த ஒவ்வொரு இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்கு வர வேல்யூவை அது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்டா மாத்தி, அதுக்கு தான் இந்த செல்ஃப் டாட் எஃப் நேம், அதாவது என்ன நேம்லாம் நீங்க கொடுக்கலாம். நீங்க இதே ஃபர்ஸ்ட் நேம் கூட இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, அது நீங்க எப்படினாலும் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் எஃப் நேம் மாத்தி கொடுத்தேன். அப்ப இந்த செல்ஃப் டாட் எஃப் நேம்ல உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் நேம் அருண் போய் ஸ்டோர் ஆயிரும், உங்களோட லாஸ்ட் நேம் குமார்னு ஸ்டோர் ஆயிரும், உங்களோட ஏஜ் 29 ஸ்டோர் ஆயிரும். அப்ப இந்த வேல்யூவை நீங்க எங்கனாலும் யூஸ் பண்ணலாம் மெத்தட்ல. டெஃப் இப்போ நான் சும்மா வியூ டீடைல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஒரு மெத்தடை கிரியேட் பண்றேன். பாருங்க, நான் மெத்தடை கிரியேட் பண்ணாலே செல்ஃப்ங்கிறது போட்டாகணும். இதுல நான் பிரிண்ட்ல நான் சும்மா போறேன் பாருங்களேன். சும்மா வந்து எப்படி போறேன்னா, செல்ஃப் டாட் எஃப் நேம், அந்த ஆட்ரிபியூட் நேமை தான் நீங்க கொடுக்கணும். புரிஞ்சா? ஓகே, ஏன்னா செல்ஃப் டாட் எல் நேம். ஓகே, அதே மட்டும் செல்ஃப் டாட் ஏஜ். தெரியுதாங்க? ஒரு ஸ்ட்ரக்சரா கூட எழுதுறோம். புரியுதா? அப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அப்ப நீங்க இதுதான் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றோமா, இந்த செல்ஃப் டாட் எஃப் நேம் தான் நீங்க உள்ள கொடுக்கணும். இது வந்து ஒரு வேரியபிளா கன்சிடர் ஆகிக்கும். புரிஞ்சா? புரியுதுலங்க? ஓகே, சோ இப்போ அஸ்யூஷுவலா ஃபாலோ பண்ணிக்கோ. அந்த ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜுக்கு வந்து ஏஜ். சரி, ஓகே. இப்போ இதை நான் எப்படிங்க நான் வேல்யூ கொடுப்பேன்? இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு லாஸ்ட் நேமுக்கு நான் எப்படி வேல்யூ கொடுப்பேன்னா, அதுக்கு தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிளாஸுக்கு நேரா ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். ஆனால் ஆப்ஜெக்ட் நேம் ஆப்ஜெக்ட் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். என்ன நேம்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு கிளாஸ் நேம், அதாவது அந்த பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப், இதுக்குள்ள உங்க ஆர்குமெண்ட்டுக்கு ரிலேட்டடா நீங்க வேல்யூ கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்?
அருண் கமா குமார் கமா 30 அப்படின்னு கொடுக்குறேன். புரிஞ்சா? அப்ப இதை நான் ரன் பண்றப்ப எப்படி ரன் பண்ணுவேன்னா, ஆப்ஜெக்ட் ஒன்னுக்குள்ள இருக்கிற, அதாவது அந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட் ஒன்னுக்குள்ள இருக்கிற அந்த வியூ டீடைல்ஸ்ங்கிற மெத்தடை நான் கால் பண்றேன். இப்படிதான் கால் பண்ணணும். அப்ப நான் ரன் பண்றப்ப அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் எனக்கு எடுக்கும். பாருங்களேன், எனக்கு அவுட்புட் வருதா, அருண் குமார் 13. புரியுதா? இதே மாட்டோம் இப்போ நான் வந்து இன்னொரு வேரியபிள், நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். டெஃப் ஏஜ் செக்கிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். செல்ஃப், ஏன்னா டெஃப்னு போட்டாலே நீங்க செல்ஃப் போட்டு தான் ஆகணும். இப்போ நான் என்ன லாஜிக் எழுதுறேன்னா, இஃப் ஓகே அந்த செல்ஃப் டாட் ஏஜ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18+ இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல யூ கேன் ஓட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லைனா யூ கேனாட் ஓட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். யூ கேனாட் ஓட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். புரிஞ்சா? இப்போ இதை எப்படி நான் கால் பண்ணுவேன்? அப்ப ஆப்ஜெக்ட் ஒன்னுக்குள்ள இருக்கிற அந்த ஏஜ் செக்கிங்கை நான் கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்றப்ப யூ கேன் ஓட்டு, ஏன்னா என்னோட ஏஜ் வந்து 30. புரியுதா? புரியுதா கைஸ்? ஸோ இந்த மாட்டம் நீங்க யூ கேன் ரைட் அ n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட்ல, அதாவது n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ். பட் அதுக்கு காமனா நீங்க இங்க தான் வேரியபிள் கொடுக்கணும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? ஓகே, இது உங்களால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், இந்த கோடு எப்படி எடுக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? டெல் மீ கைஸ். யா, புரியுது. ஸ்வேதா, உங்களுக்கு புரியுதா இது? ஸ்வேதா, உங்க வாய்ஸ் கேட்கல. இது கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு 1 மினிட் நான் பாருங்களேன். இந்த கோடை பார்த்துட்டு உங்களுக்கு எது எங்க நான் லேக் ஆகுறீங்க, எது எனக்கு புரியலன்னு கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் இந்த கோடை கொஞ்சம் பாருங்களேன். நோட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பாருங்க அந்த கோடை. ஓகே, வியூ டீடைல்ஸ் வந்து இப்ப எனக்கு வியூ டீடைல்ஸும் பண்ணணும், ஏஜ் செக்கிங்கும் பண்ணணும். லைக் ஆப்ஜெக்ட் 1 டாட் வியூ டீடைல்ஸ், ஆப்ஜெக்ட் 1 டாட் ஏஜ் செக்கிங் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான், எக்ஸலென்ட், அவ்வளவுதான். இப்போ நான் ரெண்டையுமே கால் பண்ணேன்னா எனக்கு ரெண்டையுமே எடுக்குதா? ரெண்டு கூடமே அவுட்புட் வருதா? ஓகே ஓகே. அதே மாட்டம் இங்க நீங்க லாஜிக் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வெளியில அவுட் சைடுல நீங்க லாஜிக் எழுதலாம். எப்படின்னா, ஒரு லாஜிக் இப்போ சும்மா நான் யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கிக்கிறேன். இன்புட்லாம் நான் வாங்கிக்கிறேன். ஓகே, என்டர் யுவர் நம்பர், என்டர் யுவர் நம்பர். ஓகேவா? ஸோ இப்போ யூசர் வந்து 1ஆம் நம்பரை கிளிக் பண்ணாருன்னா, இஃப் யூசர் வந்து 1 கிளிக் பண்ணாருன்னா நீங்க அந்த வியூ டீடைல்ஸை கால் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் 1க்குள்ள இருக்கிற அந்த வியூ டீடைல்ஸ். அதே மாட்டம் எலிஃப்ல வந்து யூசர் வந்து 2 கிளிக் பண்ணாருன்னா ஆப்ஜெக்ட் 1க்குள்ள இருக்கிற அந்த ஏஜ் செக்கிங்கை நான் கால் பண்றேன் அப்படின்னு நீங்க கூட கோட் எழுதிக்கலாம். இல்ல சம்மந்தம் இல்லாம ஏதாவது நான் டைப் பண்றேன்னா பிரிண்ட்ல வந்து ப்ளீஸ் டைப் 1 to only அப்படின்னு கொடுத்துக்கலாம். புரியுதா? அதாவது இதோட ஊப்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த லைனோட ஊப்ஸ் மேல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அது இந்த மாட்டம் நீங்க எத்தனை ஊப்ஸ்னாலும் நீங்க கூட எழுதிட்டே போகலாம். இது வந்து ஒரு செட் ஆஃப், இப்போ நீங்க ஒன்று மனசுல வச்சுக்கோங்க, பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னா அந்த பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸை பத்தின ஃபுல்லா நான் டீலிங் கொடுத்துட்டேன். இது அடுத்து இன்னொரு ஊப்ஸ் எழுதுறேன். கிளாஸ் ஜாவா ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நான் எழுதுறேன். அவங்க யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க என்கிட்ட அப்படின்னா அவங்கள பத்தின சில மெத்தட்ஸ் அவங்கள பத்தி நான் போட்டுக்கிறேன். அதே மாட்டம் HTML CSS பத்தி சும்மா இந்த மாட்டம் எழுதிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டூடெண்டோட டேட்டா வேணுமோ அதுக்கேற்ற அப்படி கோட ரன் பண்ண வைக்கலாம். புரியுதா கைஸ்? புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதா புரியலையா கைஸ்? அப்போ ஒரு ஊப்ஸ்னா எதுக்கு போடுறாங்கன்னு, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரா எதுக்கு போடுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். புரியலையா? ஒரே நிமிஷம் இங்க பாருங்களேன், இங்க நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து நான் புல் அண்ட் புள்ளி நான் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நான் எழுதியிருக்கேன். கரெக்டாங்க? நான் இன்னொரு கோடு நான் கீழே எழுதுறேன். இது ஃபுல்லா ஜாவா ஸ்டூடெண்ட்ஸை பத்தி, ஜாவா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. இது ஜாவா ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நான் கோட் எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து நான் வேற ஒரு நேம் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் பாலகுமார்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாலகுமார். இதுக்கு வந்து நான் ஒரு ஏஜ் வந்து சும்மா நான் 16ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து நான் நேம் மாத்தி தான் ஆகணும், ஒரே நேம் கொடுக்க கூடாது. ஆப்ஜெக்ட் 1க்கு பதில் ஆப்ஜெக்ட் 1 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இல்லைன்னா ஜாவான்னு வச்சுக்கோ, ஆப்ஜெக்ட் ஜாவா. ஓகேவா? அது வந்து மேல ஆப்ஜெக்ட் பைத்தான் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இது ஒரு உப்ஸ், அது ஒரு உப்ஸ். ஆப்ஜெக்ட் பைத்தான் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இது ஒரு உப்ஸ், இது ஒரு உப்ஸ். இதுக்கு நான் அனலைஸ் கோட் போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, இதுல இப்ப அப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்து நான் ஒரு யூசர் கிட்ட நீங்க வாங்கலாம். எப்படி வாங்கலாம்னா, இப்போ நீ வந்து பைத்தான் வேணுமா ஜாவா வேணுமா நான் ஃபர்ஸ்ட் நான் யூசர் கிட்ட வாங்கணும். ஓகே, அப்ப நான் இங்க என்ன பண்ணணும், அதாவது யூசர் கிட்ட
என்ன பண்ணலாம், இன்புட்டில் என்டர் யுவர் கோர்ஸ் அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. என்டர் யுவர் கோர்ஸ், என்டர் யுவர் கோர்ஸ். ஓகே, அப்போ இஃப் யூசர் வந்து பைத்தானை சூஸ் பண்ணாரு அப்படின்னா, ஓகேவா, பைத்தானை சூஸ் பண்ணாரு அப்படின்னா அங்கே இன்னொன்று வாங்குவேன், வெல்கம் பைத்தான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று வச்சுக்குவேன். வெல்கம் பைத்தான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே போனட்டுமே இன்னொன்று வாங்குறேன். என்ன வாங்குறேன் அப்படின்னா, அதாவது பிரிண்டில் ப்ரெஸ் ஒன்னுனா வியூ டீட்டெயில்ஸு, ஓகேவா, பிரிண்ட்டு அதே மட்டும். ப்ரெஸ் 2னா ஏஜ் செக்கிங்கு, எது வேணும் உனக்கு அப்போ நீ ப்ரெஸ் பண்ணிக்க. அங்கே ஒன்று வாங்கு அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்க. இன்புட்டில் என்டர் யுவர் நம்பர். ஓகே, ஸோ அப்போ இஃப் நம்பர் வந்து யூசர் ஒன்றா நம்பரை செலக்ட் பண்ணாருன்னா அந்த ஆப்ஜெக்ட் பைத்தானுக்குள்ளே இருக்கிற அந்த வியூ டீட்டெயில்ஸை கால் பண்ணிடுங்க. இல்லை எல்ஃபில் வந்து நம்பர் வந்து 2 கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பைத்தானுக்குள்ளே இருக்கிற அந்த ஏஜ் செக்கிங்கை கால் பண்ணிக்கோங்க. இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்டில் 1 2 டைப் பண்ணி ப்ளீஸ் டைப் 1 2 ஒன்லி. புரியுதா கைஸ்? இப்போ புரியுதா உங்களுக்கு? இது வந்து பைத்தானுக்கு. இது அடுத்த எலிஃப் போட்டு போடுங்க. அது வந்து ஜாவாக்கு போடுங்க. ஓகேவா, எலிஃப். ஓகே, எலிஃப் யூசர் வந்து தப்பா போட்டேனா, சாரி கைஸ். எலிஃப் யூசர் வந்து ஜாவாவா சூஸ் பண்ணாருன்னா வெல்கம் ஜாவா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்குள்ள இருக்கிற டேட்டா வாங்கி இங்கன்னா ஆப்ஜெக்ட் ஜாவான்னு மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட் ஜாவாக்குள்ள இருக்கிற வியூ டீடைல்ஸ், ஆப்ஜெக்ட் ஜாவாக்குள்ள இருக்கிற ஏஜ் செக்கிங். புரியுதா கைஸ்? இப்போ உங்களுக்கு புரியுதுல லாஜிக்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதுல? அப்ப இப்போ வந்து இப்போ யூசர் வந்து பொண்ணு பைத்தானும் டைப் பண்ணணும், இல்லைன்னா ஜாவான் டைப் பண்ணணும். கரெக்டா? இது சில பேர் யூசர் வீம்புக்குன்னு வேற ஏதாவது டைப் பண்ணாங்கன்னா நீங்க எல்ஸ்ல போட்டுக்கோங்க. ஓகே, எல்ஸ்ல வந்து பிரிண்ட்ல ப்ளீஸ் டைப் பைத்தான் ஆர் ஜாவா ஒன்லி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன், உங்களுக்கு கதை அழகா புரியும் பாருங்களேன். இப்போ நீங்க வந்து என்டர் யுவர் கோர்ஸ், பைத்தானா ஜாவாவா? இப்போ எனக்கு பைத்தான் வேணும், என்டர் அமைக்கிட்டேன். வெல்கம் பைத்தான் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், வியூ டீடைல். எனக்கு ப்ரெஸ் 1னா வியூ டீடைல்ஸ், ப்ரெஸ் 2னா ஏஜ் செக்கிங். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 1 வேணும். என்டர் யுவர் நம்பர் 1ன்னு கொடுக்குறேன். அருண்குமார் டீடைல்ஸ் வந்துருச்சா? திரும்ப அடுத்து நான் ரன் பண்றேன். இப்போ என்னது? என்டர் யுவர் கோர்ஸ். இப்போ என்ன வேணும்? எனக்கு ஜாவா பத்தின ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் வேணும். என்டர் அமைக்கிட்டேன். வெல்கம் ஜாவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன வேணும்? ஏஜ் செக்கிங் 2 அமைக்கிறேன். யூ கேனாட் வோட். வந்துருச்சா? தெரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். இது புரியுதா உங்களுக்கு? இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலா இவ்வளவுலாம் தேவை கிடையாது, இது ஒண்ணு போதும். இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இதுதான் கைஸ். நீங்க இன்டர்வியூல இதை மட்டும் நீங்க ரன் பண்ணி காமிச்சா போதும், எழுதி காமிச்சா போதும். ஓகே, இதுலயே உன்ன இது கூட தேவையில்லை, ஏதாவது ஒரு மெத்தட் நீங்க எழுதி காமிச்சா போதும். ஓகே, இதுக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட் அவன் கேட்பான். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு கேட்பான். ஓகே, அப்புறம் இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்னு கேட்பான். மெத்தடு இங்க நம்ம வேல்யூ கொடுத்தாதான் இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கலா அசைன் ஆகும் இந்த யூனிட்டுக்கு. ஓகே, அந்த வேல்யூவை வந்து ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டா மாத்துறதுக்கு இந்த செல்ஃப் கீவேர்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லா மெத்தடுக்குமே இந்த செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதுதான் ரூல் அப்படின்னு நீங்க சொல்லணும். புரிஞ்சாங்க? இனிட் மெத்தட்ல தான் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண முடியுமா? அதுல டிக்ளேர் இல்ல, இனிட் மெத்தட்ல டிக்ளேர் பண்ணிட்டு தான் அந்த வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமா ஆமா ஆமா, அதுதான் ரூல். ஓகேவா? புரியுதா? அப்ப நீங்க இந்த செல்ஃப் டாட் எஃப் தான் நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ண முடியும். புரிஞ்சா? புரியுதா கைஸ்? இது உங்களுக்கு புரியுதுல இந்த லாஜிக்? ஒரு டிஃபரெண்டா இருக்குல்ல ஒரு பாக்குறதுக்கு. ஓகே, நீங்க எத்தனை மெத்தட்னாலும் இதுக்குள்ள நீங்க எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, அப்ப காமனா நீங்க ஆக்சஸ் நீங்க இங்க கொடுத்து அது நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? அழகா ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கா? இதே நீங்க நார்மல் பைத்தான்ல இப்படி பண்ண முடியும்னா நீங்க குளோபலைஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா அது நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஒழுங்கற்றமா இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம இருக்கும், குழப்பி விடும், எதுக்குன்னு புரியாது. இது பாருங்களேன், அந்த பைத்தான் கிளாஸ் ஏறா கிளாஸ் பைத்தான், அப்படியே அந்த ஜாவா கிளாஸ் ஏறா கிளாஸ் ஜாவா, அதை அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதாங்க? ஓகே, நீங்க இந்த அளவுக்கு நீங்க கோடு பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சும்மா நான் அப்படி சொல்லி காட்டுறேன். இப்போ இதுல நீங்க வந்து இதை கனெக்ட் பண்ணணும், எதுனா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நீங்க ஒரு மெத்தட் எழுதணும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஒரு போட்டோ எடுங்களேன் எல்லாரும். இது ஒரு போட்டோ எடுங்க கைஸ். இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க.
கீழே வாங்க. கீழே வாங்க. டவுன். நோட் பண்ணீங்களா? போட்டோ எடுத்துறீங்களா? ஓகே, இப்போ நீங்க இதை ஒரு கதையா மாத்தி நீங்க எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இதை எப்படி கதையா மாத்துறீங்கிறத நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த அளவுக்குலாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம். இந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாம் வேணாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஊப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா கைஸ்? இல்ல தானே? டவுட் இல்ல தானே? சொல்லுங்க, என்ன டவுட்? ஒரு மெத்தட்ல 2-3 மெத்தட் வச்சு அந்த ஒரு மெத்தட காமனா கால் பண்ண முடியும். எப்படி சொல்றீங்க? ஒரு மெத்தட்லயே ஏஜ் செக்கிங் குள்ளேயே 2-3 மெத்தட்ஸ் வச்சு ஏஜ் செக்கிங்க கால் பண்ணும்போது எல்லா மெத்தடும் கால் ஆகுமா? ஏஜ் செக்கிங் குள்ளேயே எப்படி? ஏஜ் செக்கிங் குள்ளேயே இன்னொரு மெத்தட் எழுத சொல்றீங்களா? ஆமா. ஏஜ் செக்கிங் குள்ளே எழுதலாம். நெஸ்டட் இது எழுதலாம். இதுக்குள்ளேயே இன்னொரு மெத்தடா? டக்குன்னு பாசிபிள் தான் அது. எப்படினாலும் பண்ணலாம் கோடிங் ஆக்சுவலா. இருங்க கொஞ்சம் யோசிக்கிறேன். டெஃப் ஏஜ் செக்கிங் குள்ளேயே இன்னொரு மெத்தட். இது எந்த பர்பஸ்க்காக நீங்க கேக்குறீங்க? லைக் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க டக்குன்னு. இல்ல, நம்ம 2-3 மெத்தட தனித்தனியா கால் பண்றதுக்கு ஒரு மெத்தட் கால் பண்ணா எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ல அந்த. இல்ல ஏன்னா ரெண்டு மெத்தட் இந்த இடத்துல எழுதணும்? இப்போ வியூ டீடைல்ஸ் நீங்க ஜாவா நீங்க இப்படி கேக்குறீங்களா? குட் क्वेश्चन. இதுக்கு இன்னொரு ரூப்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்த ஒரு ரூப்ஸ் பதில் வரும். ஓகே, நீங்க கேட்டதுக்கு குட் क्वेश्चन, கரெக்டான क्वेश्चन. ஆனா அதுக்கு ஒரு ரூப்ஸ் இருக்கு. ஓகேவா? பாலிமார்பிசம்னா அதுதான் பாலிமார்பிசம். ஓகேவாங்க? யா ஓகே. வேற யா ஓகே கைஸ், நல்லா பாத்துட்டீங்கல்ல? வேற எதுவும் டவுட்னா கேளுங்க. நான் பொறுமையா தான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இப்ப நான் டேட்டா பேஸ்ல கனெக்ட் பண்ண போறேன். ஒரு இதுக்கு ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ணணுமா இல்ல மல்டிபிள் கிளாஸஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ்ல மல்டிபிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம்ல. அதாவது இப்ப நான் யூஸ் பண்ணேன் இன்னொரு கிளாஸ் வெளியில, இத சொல்றீங்களா? இதென்ன கேக்குறீங்க? கீழே வாங்க. இல்ல இல்ல இப்ப நம்ம இந்த எப்படி சொல்றது, நீங்க இதுல டிக்ளேர் பண்ணிருக்கீங்கல்ல, இன்டர்ன் சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. ஆமா. இப்ப இன்டர்ன் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு கிளாஸ்க்கு கால் பண்ணி அதுக்கப்புறமா நான் இன்டர்ன் வச்சு டிக்ளேர் பண்ணலாமா இல்ல இன்ட் தான் ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணணும். இதுதான் சின்டாக்ஸ். இவ்வளவுதான் சின்டாக்ஸ். இவ்வளவுதான். இப்ப நான் சின்டாக்ஸ் நீங்க நோட் பண்ணலையா? அங்க பாருங்க, கிளாஸ் நேம். இதுதான் சின்டாக்ஸ் தான். கிளாஸ் நேம் கோலன் கிளிக் என்டர் மெத்தட். ஓகே, ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். இதுதான் சின்டாக்ஸ். இதுல படி தான் கோட் இருக்கணும். இதை தாண்டி வேற எதுலயுமே நீ கோட் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன்னா மெத்தடுக்கு தான் அந்த இனிட் மெத்தடு என்னோட மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நான் கால் பண்ணியிருக்கேன்னா இதுதான் சின்டாக்ஸ். இதை தாண்டி நீங்க வேற எதுவுமே போடக்கூடாது. அதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சா? ஓகே ஓகே. இதுல எப்படிங்க நான் போய் டேட்டா பேஸை கனெக்ட் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, அது தெரியுமில உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு தெரியுமில கைஸ்? இல்ல இப்ப பண்ணி காட்டவா? நான் பண்ணி காட்டுறேன். இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு டாஸ்க் பண்ணிட்டு வாங்க நீங்க. ஓகேவா? இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு டாஸ்க் பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பொறுமையாவே நான் எடுத்துட்டு போறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது அடுத்து சூப்பரா உங்களுக்கு புரியும். ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் mysql.connector.
கனெக்டர். அப்புறம் என்ன பண்ணுவோம், மை டிபி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். mysql டாட் கனெக்டர் டாட் கனெக்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க தானே. அதுல ஹோஸ்ட்டை வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுப்போம், கமா யூசர் வந்து ரூட்னு கொடுப்போம். அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து 12345 கொடுப்போம். அப்புறம் உங்களோட டேட்டாபேஸ் வந்து எங்க என்கிட்ட ஏதாவது டேட்டாபேஸ் இருக்கா, அதாவது ஒர்க் பெஞ்ச். ஏன்னா இது ஃப்ரெஷருக்கு வெறும் கிளாஸ்னு என்ன தெரிஞ்சா போதும் கைஸ். உங்களுக்கு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்க சொல்லலாம் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நான் ஊப்ஸ் யூஸ் பண்ணி நான் டேட்டா பேஸ்ல நாங்க கோட் எழுதுவோம், ஒரு ஸ்ட்ரக்சரா நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நீங்க இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இது ஒன்று போதும் கைஸ். இதை வேற எதுவும் நீங்க யூஸ் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண வேணாம். இது இந்த ஒரு இதுக்கு மட்டும் நீங்க டேட்டா பேஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். இப்போ என்கிட்ட என்ன இதை சிம்பிளா ஏதாவது இருக்கா, செப்டம்பர் 15 டேபிள்ஸ் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் நேம் நிறைய இருக்கு, சிம்பிளா இருக்கிற மாட்டோம். செப்டம்பர் 13 அதுக்குள்ள இருக்கிற டேபிள் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஃபர்ஸ்ட். சரி இது ஒரு சிம்பிளா இருக்கு. ஓகே பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே டேபிள். இந்த டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் செப்டம்பர் 13 அண்டர்ஸ்கோர் டிபி. ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கனெக்ஷன் லைன் போடணும். ஓகேவா, மை கர்சர் ஈக்குவல் டு கைஸ் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் முக்கியம், இதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஓகே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு நீங்க சொல்றதுக்கு இதுதான் உங்களுக்கு சாட்சியே. ஓகே டேட்டாபேஸ் தான் மை டிபி டாட் கர்சர், இதுதான் கனெக்ஷன் லைன் உங்களுக்கு தெரியும். ஓகே இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இது வந்து கனெக்ஷன் லைன் இதோட முடிஞ்சு. ஓகேவா, இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகே என்ன மெத்தட் எழுதுறேன்னா டு டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ற மாட்டேன் ஏதாவது ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகேவா, டெஃப் என்ன பண்ணலாம் கைஸ், ஸ்டோர் டேட்டான்னு போடுவோமா, இல்லை ஆட் டேட்டா அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். செல்ஃப் கீவேர்ட். ஓகே ஆஸ் யூஷுவல் எப்படி எழுதலாம், எப்படின்னா இன்சர்ட் பண்ணணும் டேட்டாவை. கரெக்டா டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு இப்போ நான் எழுதணும் SQL ஈக்குவல் டு இன்சர்ட் மெத்தட் என்ன, இன்சர்ட் இன்டோ பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வந்து இப்போ என்னென்ன இருக்கு என்கிட்ட, ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஏஜா, ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் ஸ்பேஸ் வேல்யூஸ்ல எத்தனை இருக்குமோ அத்தனை ஸ்பேஸ் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன் ஸ்பேஸ் கொடுக்குறோன்னு. ஏன்னா நம்ம ரியலிஸ்டிக்கா டேட்டா ஆட் பண்ண போறோம். 3 4 ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் வேல்யூல வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா, வேல்யூல வந்து நீங்க எப்படி கொடுக்கணும்னா செல்ஃப் டாட் ஐடி நான் மேல வாங்கணும்ல. ஓகே அப்போ இங்க ஐடின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ். அப்போ இங்க செல்ஃப் டாட் ஐடி ஈக்குவல் டு ஐடி. ஓகே அப்போ இங்க செல்ஃப் டாட் ஐடி கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட், கமா செல்ஃப் டாட் f name comma self dot l name comma self dot age. அப்ப நான் கொடுக்குற ஒவ்வொன்றையும் ஸ்டோர் ஆயிரும். ஐடி ஸ்டோர் ஆகும், f name ஸ்டோர் ஆகும், லாஸ்ட் நேம் ஏஜ், இது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெண்டையுமே நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன், மை கர்சருக்குள்ள அந்த கனெக்ஷனுக்குள்ள நான் கனெக்ட் பண்ணுவேன். டாட் எக்ஸிக்யூட் அதுல SQL கமா வேல்யூ. நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, உங்க கோடு உங்ககிட்ட இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. ஓகேவா, அப்புறம் நான் சேவ் பண்ணுவேன் மை டிபி டாட் கமிட், சேவ் பண்ணிடுவேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அவுட்புட் சொல்லணும். பிரிண்ட்ல டேட்டா ஆடட் சக்சஸ்ஃபுல்லி, அவ்வளவுதான். புரிஞ்சா, இவ்வளவுதான் கைஸ். அப்ப இது எப்படி ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்ல நான் பக்காவா கூட எழுதிருக்கேனா, புரிஞ்சா? ஒரு ஊப்ஸ் இங்க இருந்து நான் டேட்டா வாங்கி இதுதான் என்னோட டேட்டா. ஓகே இப்போ இந்த டேட்டா வந்து நான் இப்போ காயத்ரி அப்படின்னு போட்டுக்கிறேன், ஏஜ் 28 அப்படின்னு. ஓகே ஸோ இப்போ பாருங்க, இதை நீங்க இங்க கூட நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்கலாம், இதை கூட நீங்க வாங்கலாம் யூசர் கிட்ட இருந்து. அதாவது ஐடி வாங்கிக்கோங்க, ஐடி வந்து இன்புட்டு இப்படி கூட நீங்க வாங்கிக்கலாம். லைவா இன்புட்டு என்டர் யுவர் ஐடி, நீங்க வாங்குற ஐடியை நீங்க இது உள்ள போட்டுருவீங்க. கரெக்டா, ஐடியை நீங்க உள்ள போட்டுருவீங்க. சரி, அந்த ஐடி அங்க வந்துடும். அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து இன்புட்டு
என்டர் ஃபர்ஸ்ட் நேம், என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம். அந்த ஃபர்ஸ்ட் நேமை வாங்கிக்குவீங்க, அதை நீங்க உள்ள கால் பண்ணிடுவீங்க ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, அடுத்து லாஸ்ட் நேம் வாங்கிக்கோங்க. லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு இன்புட்ல என்டர் யுவர் லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் வாங்கிக்கோங்க, அந்த லாஸ்ட் நேமே கால் பண்ணிடுவீங்க, கமா லாஸ்ட் நேம். அடுத்து கமா ஏஜ் வாங்கிக்கோங்க. ஏஜ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட்ல என்டர் யுவர் ஏஜ். ஓகே, அப்ப ரியலிஸ்டிக்கா நான் வாங்கிட்டேன்னா அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு எடுக்கும். ஓகேவா, இதுதான் அதாவது எப்படி எடுக்குன்னு பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்பர் 1ன்னு கொடுத்துக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் எடுக்கும். ஓகே, இது வந்து நீ டேட்டா வாங்குவீங்களா, வாங்கிட்டு இந்த டேட்டா இங்க வந்துருமா 1 இதுன்னு, இங்க இருக்கிறது இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், எங்க உங்களோட இன்ட்டுக்கு மேல வரும், இங்க வரும். இதுதான் 2, இது நம்பர் 2 இங்க வரும். இங்க வந்து உங்களோட ஐடிக்கு அது பாஸ் ஆகும், ஒவ்வொன்னா அப்படியே பாஸ் ஆயிட்டு இங்க இருந்து இதுக்குள்ள வரும் செல்ஃப் நம்பர் 3. இதுக்குள்ள வந்து செல்ஃப் டாட் ஐடிக்கு மாறிடும். இது மூலியமா இங்க இருந்து அடுத்து இதுக்குள்ள வரும். இதை நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள வரும் நம்பர் 4. புரியுதாங்க கோட் எப்படி எடுக்குதுன்னு? எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், இந்த ஊப்ஸ் கோட் எப்படி எடுக்குதுன்னு தெரியுதா? டெல் மீ கைஸ். கைஸ் புரியுதா இது? புரியுதுங்க. ஓகே, சோ இதுதான் லாஜிக். இதுதான் கைஸ் தி பெஸ்ட் கோட் ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு. ஓகே, பக்காவா இருக்கு பாருங்களேன், ஒரு 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 ஸ்ட்ரக்சரா இருக்கா கோடு. ஓகே, இப்போ நீங்க ரன் பண்ணுங்க. நான் சொன்ன மாட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த 1 எது எடுக்குதா, 1 என்டர் ஐடி கேக்குதா. ஐடி வந்து இப்போ என்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு, 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்வேதா. ஓகே, லாஸ்ட் நேம் வந்து ஸ்வேதா ராஜ். ஏஜ் வந்து 28. ஓகே, கொடுத்து ஐயோ நான் கால் பண்ணவே இல்லைங்க, சாரிங்க. நான் எதையுமே கால் பண்ண மாட்டேன் பாருங்க. என்னடா அவுட்புட் ஆப்ஜெக்ட் பைத்தானுக்குள்ள இருக்கிற ஆட் டேட்டாவை கால் பண்றேன். ஓகேவா, ஓகே, ஸோ ரன் பண்றேன். என்டர் அவர் ஐடி டு ஸ்வேதா ராஜ், ஏஜ் வந்து 28 கொடுத்துறேன்னா டேட்டா ஆட சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சா? ஏன்னா எனக்கு டேட்டா அந்த கால் பண்ணிருக்கனால அந்த கால் ஆயிடுச்சு. இப்போ போய் இங்க செக் பண்றேன், ரெஃப்ரெஷ் பண்றேன், வந்திருக்கா ஸ்வேதா ராஜ். ஓ, இமெயில் வேற இருக்கா? சரி, ஓகே, டேட்டா ஆடா இருக்கு பாத்தீங்களா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? ஆடா இருக்கா இல்லையா? ஓகே, புரியுதுல இப்ப லாஜிக்? ஓகே, சோ சூப்பரா இருக்கும் கோட். இதுதான் கைஸ் ஒரிஜினல் கோட். ஓகேவா, சோ இத நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டா எடுத்து பண்ணுங்க. ஓகேவா, சும்மா ஏதாவது ஒரு யூசர் கிட்ட இருந்து நீங்க எப்படி பண்ணணும்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு பேங்க் பாஸ் ஒரு இது மட்டும் வச்சுக்கோங்க மனசுல. அதாவது யூசர் வந்து அமௌண்ட் போடுறாரு, இது நல்லா கவனிங்க. ஓகே, இதை மட்டும் நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து சொல்றேன் கைஸ், இதை நீங்க அப்படியே இன்டர்வியூல நீங்க ஒர்க் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லலாம். எப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பேங்க் ஒரு டேபிளா நீங்க கிரியேட் பண்ணுங்க. பேங்க் டேபிள்னா என்னன்னா சும்மா சிம்பிளா பண்ணுங்க. ஐடி பேங்க் ஐடின்னு வாங்கிக்கோங்க, ஒரு காலம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பேங்க் ஐடின்னு ஒரு காலம் வச்சுக்கோங்க, நேம் வச்சுக்கோங்க, ஃபுல் நேம் வச்சுக்கோங்க, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க, பிரான்ச் வச்சுக்கோங்க, பிரான்ச் அப்படின்னு போட்டு அப்புறம் அந்த பிரான்ச்சோட டீடைல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. 5 வாங்கிக்கோங்க போதும். ஓகேவா, அதை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து டீடைல்ஸை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஓகே நல்லா கவனிங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டும் வாங்கிக்கோங்க. அமௌண்ட் ஸ்டோர் டெபாசிட் அமௌண்ட்னு வாங்கிக்கோங்க. 1000 ரூபாய் டெபாசிட். அதாவது நீங்க 1000 ரூபாய் மட்டும் தான் உங்களால வந்து பே பண்ண முடியும். ஓகேவா, நீங்க 1000 ரூபாய்க்கு மேலையோ இல்ல 1000 ரூபாய்க்குள்ளேயோ பண்ணீங்கன்னா அது போய் ஸ்டோர் ஆகாது. அந்த மட்டும் நீங்க கூட எழுதணும். புரியுதா? என்னன்னு புரியுதாங்க உங்களுக்கு நான் சொல்றது? ஓகே, இந்த ஸ்டோர் ஆகிற டேட்டா வந்து அவன் கொடுப்பான், ஒவ்வொன்றா நீங்க வாங்கணும். ஓகே, நீங்க வாங்குற டேட்டா 1000 ரூபாய் மட்டும் தான் உங்களால டெபாசிட் பண்ணணும். 1000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்ணக்கூடாது, 1000 ரூபாய்க்கு கம்மியும் பண்ணக்கூடாது. அப்படி 1000 ரூபாவா இருந்துச்சுன்னா டெபாசிட் சக்சஸ்ஃபுல்னு வந்துடணும். உள்ள போய் உங்க டேட்டா போய் அழகா ஸ்டோர் ஆயிடணும். எப்படி வரணும்? இங்க வந்து ஐடியில வந்து உங்க பேங்க் ஐடின்னு போட்டுக்கோங்க. உங்களோட பேங்க் ஐடி பிளஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம் இதெல்லாம் வந்துடணும். புரிஞ்சா? இது வந்து 1 ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. Tell me guys. ஓகேவா, அப்போ உங்களோட பேங்க் டேட்டா வந்துரும், பேங்கோட ஐடி நம்பர் வந்துரும், உங்களோட நேம், உங்களோட எவ்வளவு நீங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்கிற போது கொண்டு வந்துரும். ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா, ஓகே, அடுத்து திரும்ப ஒருத்தனை திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றான் அப்படின்னா, ஓகே, அந்த ஐடி திரும்ப ரிப்பீட் ஆக கூடாது. நல்லா கவனிங்க.
திரும்ப இப்போ நான் ஒரு பேச்சுக்கு IOB123ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் நான் கொடுத்து சேவ் பண்றேன் அப்படின்னா திரும்பவும் அந்த யூசர் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப அதை என்னதான் வந்து 1000 ரூபாய் கொடுத்திருந்தாலும் நீங்க வேலிடேட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணணும்னா அந்த ஐடி வந்து ஆல்ரெடி இருக்கா, நீ கொடுத்துருக்க ஐடி ஆல்ரெடி அந்த டேட்டா பேஸ்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். புரியுதா? ஓகே, சோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் நெட்ல சர்ச் பண்ணுங்க, எப்படி ஃபில்டர் அவுட் பண்றது நானே சொல்லி தரேன் உங்களுக்கு. இல்லைனாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க, முடியாத பட்சத்துக்கு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. புரிஞ்சா? ஓகே, சோ இதை கூட நான் விட்டுருங்க, உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்வேதா வந்து பண்றாங்க, ஸ்வேதா வந்து அவங்க ஒரு ஐடி டிசிஷன் பண்ணி பண்றாங்க, சும்மா IOB 2027 இல்லனா ரேண்டம் நம்பர் கொடுத்து பண்ணுங்க. ஓகே, ஓ ஓ ஓ சொல்லி தரலையோ ரேண்டம் நம்பர்? சரி, ஓகே गाइस, சொல்லி கொடுத்தனா ரேண்டம் நம்பர்? ரேண்டம் நம்பர். அப்ப அந்த ஐடி வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேண்டமா அந்த கேப்சாவோட ஸ்டோர் பண்ணுங்க. ஒரு கேப்சா வந்து ஸ்டோர் ஆகிற மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அந்த கேப்சா போய் ஸ்டோர் ஆகிற மட்டும் போட்டுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அது போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? அதாவது நீங்க ஐடி நம்பர் கொடுக்க வேணாம், அந்த ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிறது போய் ஸ்டோர் ஆகும். ஆனா திரும்ப அந்த கேப்சா வந்து ஜெனரேட் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க திரும்ப அந்த கேப்சா போய் செக் பண்ணும், அப்படி வராது ஆக்சுவலா. அப்படி செக் பண்ணிட்டு இது வேலிடேட் பண்ணிட்டு இந்த இது ஆல்ரெடி இருக்கு, இந்த யூசர் இதே பேர்ல இதே ஐடில ஆல்ரெடி ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான், திரும்ப நீ பண்ணாதேன்னு கோடு சொல்லணும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல விட்டுருங்க, நான் சொல்லி தரேன். ஓகேவா? சரி, இப்போ டேட்டா ஸ்டோர் ஆயிருச்சு. அடுத்து நீங்க என்ன பண்ணணும், தனி இன்னொரு மெத்தட் எழுதி, அதாவது அதாவது நீங்க டெபாசிட் பண்றீங்களா இல்ல வந்து வித்ட்ரா பண்றீங்களா? டெபாசிட்டுக்கு ஒரு மெத்தட் எழுதணும், வித்ட்ராக்கு ஒரு மெத்தட் எழுதணும். டெபாசிட்னா என்னன்னா நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதாவது ஆல்ரெடி உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருக்கும், டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ நீ எவ்வளவு அமௌண்ட் போடுற? 2000 ரூபாய் போடுறேன். அப்ப ஆல்ரெடி 1000 ரூபாய் இருக்கு, திரும்ப 2000 ரூபாய் எப்படி அப்டேட் ஆச்சுன்னா 3000 அப்டேட் ஆகணும். அது எப்படி அப்டேட் ஆகும்? அதை நீங்க கோட் எழுதணும். இது ஒண்ணு. இதெல்லாம் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி தான் பண்ணணும், இல்லைன்னா நான் சொல்லி தரேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, இல்லைன்னா நான் சொல்லி தரேன். இன்னொன்னு வித்ட்ரா. சப்போஸ் நீ வித்ட்ராவை கிளிக் பண்ணனா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? அக்கௌண்ட்ல 3000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? நீ 1000 ரூபாய் வித்ட்ரா பண்றேன்னா மிச்சம் 2000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் ஆகணும் டேட்டா பேஸ்ல. புரியுதா கைஸ்? இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு கைஸ் ஓப்பன் டு சே இதை வச்சே நீங்க ஓட்டிடலாம். புரியுதா? இதை ட்ரை பண்றீங்களா? இதை வந்து நீங்க நார்மலா ட்ரை பண்ணுங்க, ஊப்ஸ் தான் கிடையாது. இப்ப நான் சொன்னதை நார்மல் ஃபங்க்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. நார்மலா ஃபங்க்ஷன் எழுதுவீங்கல்ல, டேட்டாபேஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி நான் ஊப்ஸ்ல போடலாங்கிறத ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணால் மட்டுமே உங்களால பண்ண முடியும். புரியுதா புரியலையா கைஸ்? இதை நீங்க சாட் ஜிபிடில போட்டாலே வரும் ஆன்சர் ஆக்சுவலா. ஓகே, அது புரியலனா என்கிட்ட கேளுங்க, நானே சொல்லி தரதுக்கு ரெடியா இருக்கேன். பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. புரியுதா? Tell me guys, புரியுதுடா? பண்ணலாமா? ஓகே, எனக்கு தேவை ஒரு டேட்டா போய் ஸ்டோர் ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அதில் நான் அப்டேட் பண்றது போய், அதாவது நான் கொடுக்குற டெபாசிட் போய் ஆட் ஆகணும். அதாவது ஆல்ரெடி 1000 ரூபாய் இருக்கு, நான் 2000 ரூபாய் கொடுத்தேன், 3000 ரூபாய் அங்கே அப்டேட் ஆகணும். அதே மட்டும் நான் வித்ட்ரா பண்றதுக்குன்னா வித்ட்ரால 3000 இருக்குன்னா நான் 1500 ரூபாய் வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா எவ்வளவு வித்ட்ரா பண்றேனோ பேலன்ஸ் போக மிச்சம் அமௌண்ட் எனக்கு காட்டணும். அதே மட்டும் பேலன்ஸ் செக்கிங் காட்டுக்கு இன்னொரு மெத்தட் வச்சுக்கோங்க. அந்த கால் பண்ணா எனக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு எனக்கு காட்டணும். உங்க பேர் போட்டு காயத்ரி அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்கு, ஸ்வேதா அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்குன்னு எனக்கு காட்டணும். பண்ணலாமா? ஓகே, இந்த மட்டும் ஒரு 3 இது நீங்க பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கைஸ் ப்ராஜெக்டா நீங்க அப்படியே எடுத்து பண்ணலாம். சூப்பர், பக்காவா இருக்கும். ஓகே, இதை தயவு செஞ்சு ஊப்ஸ்ல ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் பேசிக்கா ட்ரை பண்ணிட்டு அதை எப்படி ஊப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம் மாத்தி ட்ரை பண்ணி எனக்கு நாளைக்கு சொல்லுங்க. பண்ணலாமா கைஸ்? ட்ரை பண்ணலாமா? இத நீங்க பண்ணிட்டு வாங்க, அடுத்து நான் கிளாஸ் அடுத்த ஊப்ஸ் நான் டீச் பண்றேன். ஓகேவா? ஓகேவா கைஸ்? ஓகே, இது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, இந்த கோட இதை எடுத்துக்கோங்க கைஸ். இது பக்காவான சூப்பரான ஒரு கோடு கைஸ். இது ஆக்சுவலா இது நீங்க எப்படியாவது பண்ணிருங்க, முடியலனாலும் சொல்லுங்க, நான் சொல்லி தந்துறேன். ஓகே, ஆனா நீங்க நெக்ஸ்ட் இது மல்டிபிள் டேபிள் ஆக்சஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம பைத்தான் ஸ்டூடண்ட்ஸ் அந்த டேபிள் மட்டும் எடுக்கிறோம்ல, இப்ப ஒரு டேட்டா பேஸ்ல மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும்ல. சோ இப்ப இந்த டேபிள் வந்து நான் பைத்தான் ஸ்டூடண்ட்ஸ்ல வந்து நேம் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ஐடி ஆட் பண்ணிருக்கேன்னா அந்த ஐடி வச்சு அந்த எம்ப்ளாயோட சேலரி அந்த மாதிரி ஃபெட்ச் பண்ற மாதிரி சொல்றேன். சூப்பர் 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 சூப்பர், புரியுது காட் இட். யா, சொல்லி தரேங்க. அதாவது இந்த டேட்டாபேஸ்ல இப்ப பைத்தான் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும், ஜாவா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு டேபிள் இருக்கும், HTMLக்கு தனித்தனி டேபிள் இருக்கும். எனக்கு எப்படி வந்து ஒவ்வொரு டீடைல்ஸ் வச்சு நான் டேட்டா ஃபெட்ச் பண்ணனும், கரெக்ட்டா? ஆமா, பைத்தான் ஸ்டூடண்ட்ஸோட ஐடி வச்சு ஜாவா ஸ்டூடண்ட்ஸோட டீடைல்ஸும் கவர் பண்ண. இப்ப ரெண்டு பேருமே லேர்ன் பண்றோம். இப்ப ஒரே
எப்படி சொல்றதுன்னா ஒரு பர்சன் வந்து 2 லாங்குவேஜுமே தெரியுதா அந்த மாதிரி. ஓ காட் இட் காட். அதாவது இப்போ நீங்க இப்போ காயத்ரி வந்து பைத்தான்லயுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, ஜாவாலயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த சேம் ஐடி ஜாவால இருக்காங்களா பைத்தான்ல இருக்காங்களான்னு செக் பண்ணி எனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி சொல்லணும். கரெக்ட்டா? ஃபில்டர் அவுட். ஆமா. காட் இட் காட் இட் காட் இட் காட் இட். யா சூப்பர், சொல்லி தரேங்க. ஓகே. யா நாளைக்கு அப்ப இத நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? வேற गाइस இத பண்ணிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, இத போட்டோ எடுத்துட்டீங்களா? ஓகே, இத போட்டோ எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அசைன்மென்ட் சொல்லிருக்கீங்கல, இப்ப நாங்க வந்து சொல்லுங்க. நியூ டேபிள் கிரியேட் பண்ணும். பேங்க் ரிலேட்டடா நியூ டேபிள் கிரியேட் பண்ணி அதுல இருந்து அமௌண்ட் ஃபெட்ச், டெபிட். இப்ப ஃபெட்ச் கிரியேட் பண்றதுன்னா அதோட கால், அந்த கிளாஸ கால் பண்ணனும். டெபிட் பண்றதுன்னா அந்த கிளாஸ் கால் பண்ணி டெபிட் பண்ணி அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணனும். அப்படிதானே சொல்லிருக்கீங்க அசைன்மென்ட்? ஒரே டேபிள் தான், ஒரே டேபிள்ல உங்க டேட்டா ஸ்டோர் ஆகணும். ஓகே, அதுக்கு ஒரு மெத்தட் எழுதிக்கோங்க. இன்னொரு மெத்தட் தனியா எழுதுங்க. அந்த மெத்தட் வந்து டெபாசிட் பண்றதுக்கு. இன்னொரு மெத்தட் எழுதுங்க, அது வித்ட்ரா பண்றதுக்கு. இன்னொரு மெத்தட் எழுதுங்க, அத பேலன்ஸ் செக் பண்றதுக்கு. புரிஞ்சா? புரியுதாங்க? ஓகே, ஸ்வேதா உங்களுக்கு புரியுதுல? புரியுது. புரியுது. இத நீங்க சாட் ஜிபிடில போட்டாலே வரும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. சிங்கிளா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை எப்படி போய் ஸ்டோர் பண்றது அத ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா பண்ணுங்க, கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரை பண்ணுங்க. எது? இப்போ நான் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும்? நீங்க வந்து எப்படி வந்து அந்த டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி எடுக்கிறது, அதாவது சாரி டெபாசிட் பண்றதை மட்டும் நான் எனக்கு எப்படி எடுக்கிறது அதை ஃபெட்ச் பண்ணுங்க. கெட்டுங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துல. எனக்கு இந்த டேட்டால இந்த டீடைல் மட்டும் கெட் பண்ணி எடு அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதை நீங்க பாருங்க டெபாசிட்ல. ஓகே, அது அப்பதான் உங்களை டெபாசிட் பண்றப்ப நீங்க கொடுக்குற டேட்டா அங்க பர்டிகுலர் டேட்டா போய் ஆட் ஆகும். புரிஞ்சா? ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வித்ட்ரா வந்து அதே மட்டும் அந்த பர்டிகுலர் இப்ப ஸ்வேதாவின் பேர் கொடுக்குறேன்னா அந்த ஸ்வேதாவோட பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டணும். அந்த பேலன்ஸ்ல இருந்து இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இப்போ நீங்க எவ்வளவு டெபாசிட் எடுக்கணும், வித்ட்ரா பண்ணணும். இப்போ 3000 ரூபாய் இருக்கு, நான் போய் 5000 ரூபாய் கொடுத்தா வித்ட்ரா பண்ண முடியுமா? அப்ப லோ பேலன்ஸ் காட்டணும். சாரி, உங்க மினிமம் பேலன்ஸ் இவ்வளவு தான்டா இருக்கு, அதுக்குள்ள பண்றேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப நான் 3000 மட்டும் தான் அமௌண்ட் எடுக்கணும். 2800 எடுத்தா மிச்சம் 200 ரூபான்னு சொல்லி அமௌண்ட்டும் காட்டணும். புரியுதாங்க? அந்த மேத்தமேட்டிக்கல் லாஜிக் தாங்க உங்களுக்கு. புரியுதுல? புரியுதுல கைஸ்? ஓகே, முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஸ்கிப் பண்ணிருங்க, நான் சொல்லி தரேன். ஓகேவா? நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரைக்காக சொல்றேன். எனக்கு உங்களோட லெவல் நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களோட லெவலை நான் தெரிஞ்சுக்காக தான் இந்த அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் டீச் பண்ணிருக்கேன், எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்துக்கு நான் சொல்லி தரதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகேவா? நாளைக்கு வந்தோட்டே இதை நான் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க சொல்லி கொடுத்த டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிட்டு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஓகேவா கைஸ்? ஓகேவா?